இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தோல்விக்கு அஞ்சியே தேர்தலை அரசு இழுத்தடிக்கின்றது, சஜித் குற்றச்சாட்டு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு 31வது நாளில் 412 எலும்பு தொகுதிகள் அடையாளம். நாட்டு மக்களின் நலனுக்காக நல்ல ஆட்சி தேவை, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி வலியுறுத்தல். எரிபொருள் நிலையத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள், அரசிற்கு முக்கிய கோரிக்கை. இலங்கையின் மே மாத பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையில் புதிய திருப்பம். ஐஸ் போதை பொருளுடன் 2 கைது. அஸ்வசும பயனாளிகளுக்கு நற்செய்தி, வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை தேசிய மக்கள் சக்தி அரசு நடத்தினால் அதில் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயமாக அமோக வெற்றியீட்டும் என்றும், தேர்தல் தோல்விக்கு அஞ்சியே அரசு அதனை நடத்தாமல் இழுத்தடித்து வருகின்றது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கண்டி மெல்வத்து மகாவிகாரைக்கு நேற்று முன்தினம் காலை விஜயம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் மெல்வத்து மகாநாயக்க தேரர், வன திப்பட்டு வாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அனுநாயக்க தேரர் திம்பிள் கும்புரை விமலதம்ம தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அஸ்கிரி மகாவிகாரைக்கு சென்று அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்க தேரர் வன வரகாகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். இதன்போது மகாநாயக்க தேரர்களுக்கு அட்டப்பிரிகர வகை அன்பளிப்பு செய்ததுடன் சம்புத்த சாசனத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பரந்த தேசிய கலந்துரையாடல் குறித்தும் தெளிவுபடுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சகல ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளையும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியேயும் முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். மக்கள் பெற்றுக் கொடுத்த அறுதி பெரும்பான்மை அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அதிகார மமதையுடன் நாடாளுமன்ற குழுக்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கையாண்டு வருகின்றது. ஜனநாயக வழிமுறைகளின் ஊடாக ஆட்சியை பிடித்துவிட்டு இன்று ஜனநாயகத்தை முடக்கும் தன்னிச்சையான தனிக்கட்சி ஆட்சியை நோக்கி நாட்டை கொண்டு செல்கின்றனர். இதற்கு இடமளிக்க முடியாது. அரசு உடனடியாக எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைக்க வேண்டும். சர்வதேச சந்தையில் விலைகள் குறைந்து காணப்படும் இந்த தருணத்தில் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் விலையை குறைத்துள்ள போதும் இலங்கை அரசு ஏன் குறைக்கவில்லை? வெறும் வெற்று பேச்சுக்களாலும் பொய்களாலும் இந்த அரசாட்சி நடக்கிறது. 30 தொடக்கம் 40% வரையான மக்கள் ஏழைகளாக மாறியுள்ளனர். இந்த வறுமையிலிருந்து மக்களை மீட்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான தேசிய வேலை திட்டம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச நாட்டை பொறுப்பேற்கும் போது வடக்கிலும் தெற்கிலும் பயங்கரவாதம் நிலவியதுடன் வளைகுடா போரம் நடந்து கொண்டிருந்தது. நாலாபுரமும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த போதும் நாட்டு மக்களுக்கு அவர் நலன்புரி சேவைகளை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றுள்ள அரசு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க மறுக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்தியிருந்தால் இந்த அரசின் உண்மையான ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை மக்கள் காட்டியிருப்பார்கள். அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியுடன் கொள்கை ரீதியாக நாம் இணைய தயாராக உள்ளோம். இரு கட்சிகளினதும் தனித்துவத்தை பாதுகாத்து கொண்டு இந்த பயணம் தொடரும். தீவிர போக்கு கொண்ட அரசியலிலிருந்து விடுபட்டு நடுத்தர பாதையை பின்பற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு வந்து இணைந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சி உட்பட அனைத்து தரப்புகளுக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இங்கு பதவிகளை பகிர்ந்து கொள்ளும் சூதாட்டங்கள் எதுவும் நடக்காது. அதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 31வது நாளாக ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. நேற்றுடன் 412 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 390 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி நிரஞ்சன் தெரிவித்தார். இவற்றில் 3 எலும்புக்கூடுகள் ஒரே நேரில் புதைக்கப்பட்டவாறு காணப்படுகிறது. மேலும் 9 எலும்பு தொகுதிகள் நேர் சீரின்றி புதைக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் அகழ்வு பணி மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தான் தற்போது தீவிர அரசியலில் இருந்து விலகியிருப்பதால் இப்போது ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தால் தனக்கு மகிழ்ச்சி என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். மக்கள் நன்றாக வாழ்வதற்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் ஒரு நல்ல நாட்டை உருவாக்க வேண்டுமானால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டு வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மேலும் எரிபொருள் விலை உயர்வு குறித்து மற்றவர்களை விடவும் தான் அதிகம் கவலைப்படுவதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தமக்கு தற்போதைக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட எந்தவொரு கொடுப்பனவுகளும் முழுமையாக கிடைப்பதில்லை என கூறியுள்ளார். எனவே அதனால் மற்றவர்களை விடவும் தமக்குத்தான் தற்போதைய நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தை குத்தகைக்கு பெற்று நடத்துபவருக்கு எதிராக அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக களுவாஞ்சிக்குடி வர்த்தக சங்கத்தினர் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இந்த போராட்டமானது நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் களுவாஞ்சிக்குடி நகரில் மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் இந்த எரிபொருள் நிலையத்தை குத்தகைக்கு பெற்றவர் உரிய முறையில் நடத்துவது இல்லை என்றும், வருடத்தில் 365 நாட்கள் என்றால் 200 நாட்களாவது எரிபொருள் நிலையத்தில் மண்ணெண்ணெய் முற்றாக வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளனர். அத்துடன் பெட்ரோல், டீசல் என எதுவும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் எரிபொருள் நிலையத்திற்குள் உட்பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி பகுதியில் விவசாயிகள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் அதிகம் இருக்கின்றனர். வாகனங்களின் பாவனையும் இருக்கின்றன. இப்படியொரு நிலையில் எரிபொருள் குறித்த எரிபொருள் நிலையத்தில் இல்லாத நிலைமை நீண்ட காலமாக நிலவிக் கொண்டிருக்கின்றன. எனவே அரசாங்கம் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை குத்தகைக்கு வழங்கியவரிடமிருந்து மீளப்பெற்று இதனை 24 மணி நேரமும் வருடத்தின் 365 நாட்களும் எரிபொருள் வழங்கும் தகுதியுடையவருக்கு வழங்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தின் போது போலீசார் வருகை தந்து போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து கொண்டுள்ளதுடன் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மே மாத பணவீக்க வீதம் தொடர்பில் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த பணவீக்கமானது 5.4% அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் 4.7% பதிவாகியிருந்த நாட்டின் பணவீக்க வீதம் இவ்வாறு உயர்வடைந்துள்ளதாக அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் 2026 ஏப்ரல் மாதத்தில் 1.1% பதிவாகியிருந்த உணவுப் பொருட்களுக்கான புள்ளி பணவீக்க வீதம் மே மாதத்தில் 1.5% அதிகரித்துள்ளது. மேலும் ஏப்ரல் மாதத்தில் 7.8% காணப்பட்ட உணவு அல்லாத பொருட்களுக்கான புள்ளி பணவீக்க வீதம் 8.6% அதிகரித்துள்ளது. இதேவேளை இந்த ஆண்டின் முதல் 5 மாதங்களில் சுற்றுலாத்துறையினூடாக ஈட்டப்பட்ட வருமானமானது கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் பெறப்பட்ட வருமானத்தை காட்டிலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் முதல் நாளிலேயே இரு நாடுகளுக்கும் இடையே ஊக்கமளிக்கும் வகையிலான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தூதரக மத்தியஸ்தர்களான பாகிஸ்தானும் கத்தாரும் அறிவித்துள்ளன. இந்த முக்கிய பகுதியாக அடுத்த 60 நாட்களுக்குள் இரு நாடுகளும் ஓர் இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான விரிவான பயண வரைபடம் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் லெபனானில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு முற்றிலும் முற்றுப்புள்ளி வைப்பதை உறுதி செய்வதற்காக இருதரப்பிலும் ஒரு சிறப்பு குழு அமைக்கவும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது ஆகிய விவகாரங்களில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் பாகாஜி தெரிவித்துள்ளார். சுமார் 18 மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையில் ஈரானிய எண்ணெய் விற்பனை, அதற்கான முறையான உரிமங்களை வழங்குதல் மற்றும் ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் இவை விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான முறையான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ள ஈரான், அமெரிக்கா தனது கடமைகளில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க முடியாது என்றும் இரு நாடுகளும் பரஸ்பரம் தங்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செல்வநகர் பகுதியில் வைத்து ஐஸ் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் நேற்று திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 10 கிராம் 400 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இவர்கள் செல்வநகர், கிளிவட்டி பகுதிகளைச் சேர்ந்த 44, 28 வயதுடையவர்கள் ஆவார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் சேரனுவர போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேரனுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் ஜூன் மாதத்திற்கான 2ஆம் கட்ட கொடுப்பனவுகள் மட்டுமே இன்று முதல் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை நலன்புரி பலன்கள் சபை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 2,70,025 குடும்பங்கள் பயனடைவார்கள் என சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று முதல் தகுதியுடைய பயனாளிகளுக்கு அஸ்வசும வங்கி கணக்குகளில் பணம் வைப்பிலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தோல்விக்கு அஞ்சியே தேர்தலை அரசு இழுத்தடிக்கின்றது, சஜித் குற்றச்சாட்டு. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு. 31வது நாளில் 412 எலும்பு தொகுதிகள் அடையாளம். நாட்டு மக்களின் நலனுக்காக நல்ல ஆட்சி தேவை, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி வலியுறுத்தல். எரிபொருள் நிலையத்தை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள், அரசிற்கு முக்கிய கோரிக்கை. இலங்கையின் மே மாத பணவீக்கத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையில் புதிய திருப்பம். ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது. அஸ்வசும பயனாளிகளுக்கு நற்செய்தி.
வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.